மறுஜென்மங்கிறது உண்மையாலுமே இருக்கு. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதே மாதிரி திரும்பி வர்றதுங்கிறதெல்லாம் பாசிட்டிவ். கண்டிப்பாங்க. அது வந்து பாசிட்டிவ். முன் ஜென்மத்தில் உங்களுக்கு கேள்விகளே எப்படி இருக்கும்னா, ஃபியூச்சர் இஸ் நாட் ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டுங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? அப்போ இந்த ஜென்மத்தில் எடுத்தாச்சுங்க, போன ஜென்மத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக பிரேக். அப்போ அந்த முன்ஜென்ம பதிவுகள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம பாசிட்டிவாக பேசினா அது அப்போ கண்டிப்பாக நடக்கும். 2 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை போட்டு இதை எழுதுங்க, இதை வந்து நீங்கள் எழுதி தண்ணியில் விடுங்கம்பாங்க, இதை மடித்து இதை வந்து எரிங்கம்பாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அவங்க தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுஜென்மங்கிற கான்செப்ட் இப்போ நம்ம பேசும்போதுமே சொல்லுவோம் இது உங்களோட முன்ஜென்ம கர்மா அப்படின்னு. அப்போ அதை பார்க்கும்போது அது மறுஜென்மம் தானே. இப்போ மறுஜென்மங்கிறது உண்மையாலுமே இருக்கா? முன்ஜென்மத்தின் அடிப்படையில் தான், முன்ஜென்ம கர்மத்தின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பிறக்கிறான், ரைட்டுங்களா? அதில் வந்து முன்ஜென்மத்தில் உங்களுக்கு கேள்விகளே எப்படி இருக்கும்னா, நான் வந்து நாயாக பிறந்திருப்பானா, குரங்கா பிறந்திருப்பானா, கழுதையாக பிறந்திருப்பானா, அந்த கேள்விகள் இருக்கும். ஒரு மனிதன் மனிதனாக மட்டுமே பிறப்பெடுக்க முடியுங்க, ரைட்டுங்களா? விலங்குகளா ஒரு விலங்காக இருந்து மனிதனை பிறக்க முடியாது. ஓகே, உங்களோட கர்மத்தின் அடிப்படையில் உனக்கான பிறப்புக்கான அர்த்தம் இருக்கு. இப்போ நீ வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து ஒரு பிச்சைக்காரனா பிறக்கணும், உன்னோட கர்மத்தின் அடிப்படையில் நீ அடுத்தது அம்பானியா கூட பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எது டிசைட் பண்ணுதுன்னா, நீங்க இப்போ வந்து ப்ரெசென்ட்டா இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் தான் டிசைட் பண்ணுதுங்க. உங்களோட பாஸ்டோ ஃபியூச்சரோ கிடையாது. ஏன்னா பாஸ்டோ ஏதோ செஞ்சனா தான் நீங்க மனுஷனா பிறந்தாச்சு முதல்ல, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நீங்க இப்போ வந்து சொல்லக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்றோம் இல்லைங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவிட்டி. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா டெலிவர் பண்ணுங்க, யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க, இதெல்லாம் இந்த மாதிரியான டெர்மினாலஜிஸ் உங்களுக்கு. இது வந்து முன்ஜென்மம் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டின் அடிப்படையில் நீங்க பிறப்பெடுத்துட்டீங்கனாலே முன்ஜென்மத்தோட வேலை முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? ஏன்னா அந்த இன்னொரு அப்பா அம்மாவுக்கு பிறந்துருச்சு இந்த குழந்தை, ரைட்டுங்களா? இது ஃபியூச்சரில் ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம், இல்லை எதுவுமே படிக்காத ஒரு ஆளாக கூட இருக்கலாம், ரைட்டுங்களா? இது எது டிசைட் பண்ணுதுன்னா ப்ரீ டிசைன் கர்மா. ஃபியூச்சர் இஸ் நாட் ஆல்ரெடி ப்ரீ டிசைன்டுங்க. அது நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? இந்த ஃபியூச்சரை கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிசைன் பண்ண போகிறது நம்ம தான். அது எப்படி இதன் ரீதியாக டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட கர்மத்தின் அடிப்படையில், ரைட்டுங்களா? இந்த கர்மாவை தான் நம்ம என்னன்னா, நீ வந்து நல்லது பண்ணு உனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. இல்லை, அந்த படத்துல எல்லாம் நான் காட்டுவாங்களே மேம், இதாவது இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதே மாதிரி திரும்பி வர்றதுங்கிறதெல்லாம் பாசிட்டிவ். கண்டிப்பாங்க. அது வந்து பாசிட்டிவா அப்படிங்கிறது வந்து இது என்ன சொல்றதுங்க, ஒரு மாயாஜாலம் இது கிடையாது. ஓகே, உங்களுக்கு வந்து மூளையோட உங்களுக்கு அந்த வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து மெஷினரிஸே இருக்குங்க. நம்ம எப்படி வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராம் நம்மளோட ஹார்ட்டோட வேவ்ஸை வந்து நம்மளுக்கு வந்து இத்தனை டப் டப்புன்னு அடிக்குது, இந்த மாதிரி யூனிட்ல போகுங்கிற மாதிரி பிரெயின் வேவ்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து என்னன்னா கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்றோம். அதான் இப்போ நீங்க நான் லைவா பேசிட்டு இருக்கோம், நம்மளோட கான்ஷியஸ் மைண்டோட பேசுறோம். சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறோம். நீங்க ஒரு விஷயத்த இன்னும் நீங்க பேசும்போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், ரைட்டுங்களா? அது சப்கான்ஷியஸ்ங்க. அது இல்லாத இருக்கக்கூடிய ஒன்று அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. அது நீங்கள் தூங்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய வேலைகள். இப்போ இந்த 3 மைண்ட்லையுமே உங்களோட பதிவுகள், உங்களோட ரெக்கார்டிங்ஸு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 வயசில் உங்களோட 2 வயசில் ஓகேங்களா, ஒரு சினிமாவுக்கு உங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அந்த சினிமா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கொஞ்சம் டேக் சம் டைம் இல்லைங்களா? என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே போய் உங்களோட கான்ஷியஸ் மைண்டை சப்கான்ஷியஸ்குள்ளே போய் புல் பண்ணி அதை கொண்டு வந்து சொல்லும், ரைட்டுங்களா? அப்போ அந்த 2 வயசில் நம்ம சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், கண்ணை மூடுங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கன்னா, இது எல்லாமே மைண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறதுங்க. அதுதான் அந்த காலத்தில் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரைஸ் பண்ணுறது, ஹிப்னோடைஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம். பியூர் அண்ட் பியூர் சயின்ஸுங்க. உங்களோட பிரெயின் வேவ்ஸை வந்து ரீட் பண்ணுறது, ரைட்டுங்களா? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் தமிழ் பேசுவீங்களா? என்ன லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள்? தமிழ் தான் பேசுவீங்க இல்லைங்களா? குழந்தையில தமிழ்னு சொல்லி பேசுறதுக்கு அவங்க உட்காந்து சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்லை, அதுவே வரும், ரைட்டுங்களா? இதே குழந்தை சைனால ஒரு குழந்தை பிறக்குது, ரைட்டுங்களா? அந்த குழந்தைய வந்து நம்ம தூக்கிட்டு வந்துடுறோம், ஒரு வயசுக்குள்ளாரே தூக்கிட்டு வந்துடும். அது இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் பேசுமா, சைனீஸில் பேசணும், எந்த லாங்குவேஜ் பேசுவோம்? உங்களுக்கு தமிழ் தான் பேசுவோம். ஏன்னா அது ஒரு சாஃப்ட்வேருங்க. நம்ம சாஃப்ட்வேரை என்ன அந்த பிரெயினுக்குள்ளே போகிறோமோ அதோட பதிவுகள் தான்.
இதே மாதிரி தான் உங்களோட பதிவுகள் ஏற்கனவே வந்து ரெக்கார்டடாக இருக்கும். அதை நீங்கள் புல் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ வந்து சில பேருக்கு வந்து தெரப்பி கொடுப்போம், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, முன்ஜென்மத்தின் பதிவுகள், அதுக்கான ஒரு தெரப்பி கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 days 9 days 21 daysங்கிற மாதிரியான ஒன்று இருக்கும். உங்களோட பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு பயம். இப்போ நிறைய பேர் தண்ணி கண்டா பயமா இருக்கும், ஒரு ஸ்டெப்பு மேலே ஹைட் கண்டா பயமா இருக்கும், உங்களுக்கு நெருப்பை கண்டா பயமா இருக்கும், ஒரு வேகமா போறதுக்கு பயமா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம சில விஷயத்த வந்து அப்சசிவா இருப்பாங்க ரொம்ப ஆட்கள். இவங்களுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த முன்ஜென்மம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த பதிவுகளை 2 வயசுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால புல் பண்ணி கொண்டு வர முடியும்னா கண்டிப்பாக முடியும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட முடியும். உங்களுக்கு மற்ற நினைவுகள் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கும்போது இந்த விஷயத்த நம்ம புல் பண்ணி எடுக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் எடுத்தாச்சுங்க, போன ஜென்மத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக பிரெயினால் எடுக்க முடியும். ஓகே, ரைட்டுங்களா? இதை தான் இப்போதைக்கு வந்துட்டு லைக் டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் தேர் ஒர்க்கிங் ஆன் திஸ். இது ரைட்டுங்களா? ஏன்னால் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கக்கூடிய நினைவுகளை எடுத்துக்க முடியுது அப்படின்னா அப்போ வந்து நேச்சர் வந்து எந்த மாதிரியான ஒரு டிசைனை கொண்டு வந்திருக்கு. அப்போ இறப்புன்னு இந்த உடலுக்கு ஒன்று இருக்குங்க. இறப்புங்கிறது இந்த உடலுக்கு இருக்கு, ரைட்டுங்களா? இந்த உடல் இப்போ இந்த பிரெயின் அப்படிங்கிறது வந்து உடல் சம்மந்தப்பட்ட விஷயதா இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்மா லைக் சோல் சம்மந்தப்பட்ட விஷயமா நம்ம கேட்குறோம். இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டானா அவனோட நினைவுகளை எப்படி அவன்கிட்ட எப்படி கேட்க முடியும்? அவனே செத்து போயிடுறான், அவன்கிட்ட இருந்து எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு. அப்போது இந்த சப்ஜெக்ட் தான் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கான ஆக்டிவிட்டிஸ் என்ன நடக்குது, பிறந்த குழந்தைக்குள்ள என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு மாத குழந்தைக்குள்ள என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, நம்ம என்னென்ன ஒரு மாதம் ஒரு குழந்தை பிரச்சனை படுத்துட்டு இருக்கோம், அதுக்கு வந்து ஊட்டணும், அது அழுவும் சிரிக்கும் சாப்பிடும், இதுதான் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டுங்களா? அந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் பதிவுகள் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ ஆராய்ச்சியில் இருக்குது. உடலுக்கு அழிவுகள் இருந்தாலுமே மூளைக்கு இருக்கக்கூடிய நினைவுகளுக்கு அழிவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த கான்செப்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதுக்கான நினைவுகள் வந்துருதா அப்படின்ட்டு அதுக்கான ரிசர்ச் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க. அப்போ அந்த முன்ஜென்ம பதிவுகள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸோட பேசுகிறதெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது அதிகமாகிடுச்சு. அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம பாசிட்டிவாக பேசினா அது அப்போ கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து முந்தின காலத்துலேருந்தே இருக்குங்க, ரைட்டுங்களா? நம்ம அந்த ஒரு டைம் பீரியட் மாற உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் தான் மாறுதே தவிர ஃபஸ்ட்டு மெடிடேஷன் வந்துச்சு. ஆமாம், ரைட்டுங்களா? அதுலேயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நினைங்கன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இப்போ அந்த டேர்ம் அப்படியே மாறி போய் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் வந்துருச்சுங்க. இதோட இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த ரீச் வந்து எல்லாத்துக்குமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு போயிடுச்சுங்க. இது ஒன்றுமே இல்லை, உங்களோட நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறான்னு சொல்லக்கூடிய அந்த பழைய ஸ்லோகன் தான் இப்போ மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் இந்த 11 இந்த 11 இந்த 11:11 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்களே, ஏஞ்சல் நம்பர்லாம் சொல்லுவாங்க, 888 999 பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கிரியேட் பண்ணி நம்ம மக்களோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 11:11 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இருக்கிறதையே வந்து இருக்கக்கூடிய கிரகமே 9 கிரகங்கள் தான் டோட்டலாக. 9க்கு மேலே ஒன்றுமே இல்லை எண்ணு. ஓகே, ரைட்டுங்களா? அதுக்கு மேலே 8ஆம் நிலையும் சொல்லுவாங்க. இந்த 8க்கு மேலே 8ஆம் நிலை தான், ரைட்டுங்களா? 8க்கு மேலேயே 8ஆம் நிலை தான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த 11 அப்படிங்கிறது என்ன வருது, சைபர் 0 0ன்னு சேர்த்துப்போ 10 நீங்கள் சேர்த்திங்கன்னா 1 தான் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அப்போ 11 அப்படிங்கும்போது ஃபேன்சி நம்பர் ஆகிடுது. எங்கேருந்து ஃபேன்சி நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுங்க, 11லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? வேறு எந்த நம்பரோட சேரும்போதும் இல்லை, ஒன்னோட ஒன்று சேரும்போது ஃபேன்சி ஆகுது. அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்லாம் சொல்லி கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு 11:11 அப்போ 888 999 அப்புறம் 72456 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை போட்டு இதை எழுதுங்க, இதை வந்து நீங்கள் எழுதி தண்ணியில் விடுங்கம்பாங்க, இதை மடித்து இதை வந்து எரிங்கம்பாங்க. இது எல்லாமே ஹம்பக், ரைட்டுங்களா? சும்மா இது கதை விடுறது. இது எல்லாமே இதெல்லாம் என்னென்னா உங்களோட அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணும், எனக்கு வியூவர்ஸ் ஜாஸ்தியாகணும், ஏதோ ஒன்று சொல்லணும் மக்களுக்கு, அதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதுவே தவிர நம்பர் சயின்ஸுங்கிறது இருக்குது. அதுவுமே உன்னோட எண் அடிப்படையில் எல்லாமே உங்களோட, அது பேர் வந்து எண் கணித ஜோதிடம் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும், அதாவது பல டாபிக் சொசைட்டியில் அது மேலே இருக்கிற பல டவுட்ஸ் பற்றி பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.